மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கருப்பை எடுத்தவங்க உடலுறவுல ஈடுபடலாமா? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேடம் நான் கருப்பை எடுத்துட்டேன், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கலாமா? கருப்பை எடுத்து எவ்வளோ நாள் கழிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? மேடம் கருப்பை இல்லை, இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரும்போது அந்த செமன் வந்து உள்ள போகுது பாத்தீங்கன்னா, அது எங்க போகும்? இப்படி பல கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி கருப்பை எடுத்தாச்சு, அந்த இடம் வந்து காலியா இருக்குமா? இடுப்பு கூடுக்குள்ள, இடுப்பு எலும்பு கூடு, அதை பெல்விஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இடுப்பு எலும்பு கூட்டுக்குள்ள கருப்பை இருக்க இடம் காலியா இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள். ஓகே, இது வந்து பாருங்க, ஆக்சுவலி கருப்பை எடுத்தவங்க உடலுறவுல ஈடுபட்டா ரொம்ப ஆபத்தாமே மேடம் சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னு கேட்பாங்க சிலர். எங்க வீட்டுல எதிர் வீட்டு லேடி இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, அதாவது கருப்பை எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரெகுலரா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சில நோய்களை சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. கருப்பை எடுத்தவங்க உடலுறவுல ஈடுபடலாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், அது எந்த விதமான தப்போ இல்லை. ஜென்ரலா கருப்பை எடுத்தவங்க எவ்வளவு நாள் கழிச்சு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு ரெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது சிலருக்கு இருக்கதாங்க செய்யும். அப்போ வந்து தோராயமா நம்ம ரெஸ்ட் அப்படின்றது ஒரு 6 to 12 வீக்ஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டெக்டமி தானே பண்றாங்க. ஸோ 6 to 12 வீக்ஸ் ரெஸ்ட் அப்படின்றது போதுமானதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தாராளமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இப்ப கருப்பை எடுத்தாங்க, அந்த இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுமா, காலியா இருக்குமா? காலியா இருக்காதுங்க. வீக் ஆயிடும் அப்படின்றது உண்மைதாங்க, ஆனா காலியா இருக்காது. என்ன ஆகும்னா இந்த குடல் வந்து உள்ள வந்து ஆக்கியூபை பண்ணிக்கும், அந்த ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணிக்கும். ஆனா வீக் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல வந்து அது கரெக்ட் தான். இப்ப 100 பேர் கருப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல 10 பேருக்கு வந்து பாருங்க இந்த சிஸ்டோசீல் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு பை இறக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெக்டோசீல் அப்படிம்பாங்க, வெளிக்கு பை, அந்த வெளிக்கு பையனோட தோலும் வெளிக்கு பையும் இறங்குறது, ஒண்ணுக்கு பையனோட தோலும் ஒண்ணுக்கு பையும் இறங்குறது, இந்த மாதிரி நடக்க வந்து வாய்ப்பு இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி இந்த கருப்பை எடுத்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாதா? அப்படி கிடையாது, தாராளமா இருக்கலாம், ஆபத்தும் கிடையாது. ஆனா சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட், அதாவது டோட்டல் ஹிஸ்டெக்டமியா இருந்தாலும் சரி, பார்ஷியல் ஹிஸ்டெக்டமியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருப்பை எடுத்த பின்னாடி இந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸ் வரும். அந்த ட்ரைனஸ் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பெரூனியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பெரூனியா அப்படின்னா ஆணும் பொண்ணும் சேரும்போது ஏற்படுற வலி, அது வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் இந்த ட்ரைனஸ் வருது? ஆக்சுவலி என்ன ஆகும், கருப்பை இருக்கிற வரைக்கும் இந்த ஃபெமினைன் ஹார்மோன்ஸ் வந்து நல்ல பிளென்டியா செக்ரேட் ஆகும். கருப்பை எடுத்தாச்சு, ஸோ ஃபெமினைன் ஹார்மோன்ஸ்ன்றது செக்ரீஷன் வந்து சுத்தமா குறைஞ்சிடும் தானே, சுத்தமா குறைஞ்சிடும், ஒரு ஸ்டேஜ்ல டிமினிஷ் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், அந்த ஆணும் பொண்ணும் சேர்றதுக்கு முன்னாடி வழவழப்பு தன்மை அப்படின்றது ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகும், அது சுத்தமா செக்ரேட் ஆகாம போயிடும். ஸோ அந்த இடம் வறண்டு போயிடும். அப்ப ஆணும் பொண்ணும் சேரும்போது ஃப்ரிக்ஷன்னால டிஸ்பெரூனியா அப்படிங்கிறது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டா நிறைய லேடிஸ்க்கு வந்து பாருங்க இந்த லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆணும் பொண்ணும் சேரணுன்ற எண்ணம் சாலிடா வந்து குறைஞ்சிடுறது உண்டுங்க, சாலிடா குறைஞ்சிடும். ஆனா ஜென்ஸ்க்கு வந்து அப்படி இல்லைங்க, லேடிஸ்க்கு வந்து பாருங்க ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அந்த எண்ணமே சுத்தமா இருக்காது, நிறைய டிமினிஷ் ஆயிடும். ஆனா ஜென்ஸ்க்கு அப்படி கிடையாது, ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஆணும் பொண்ணும் சேரணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சின்ன பையனை நம்பி கூட ஒரு வயசு பொண்ணை உட்கார வைக்கலாம், ஆனா ஒரு வயசானவங்களை நம்பி வயசு பொண்ணை உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் காரணம், அது சைக்கலாஜிக்கலி இதுதான் ரீசன். அது மட்டும் இல்லைங்க, நாட்டுல வந்து நிறைய கிரைம்ஸ் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, குற்றம் நடந்தது என்ன, இந்த வயசு பொண்ணு இத்தனை வயசு ஆளுங்க கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னா பல விஷயம் வருது பாத்தீங்களா. இது எல்லாத்துக்கும் இவங்களோட ஒரு மைண்ட், அந்த செக்ஷுவல் தாட்ஸ் தாங்க ஒரு காரணம். ஓகேங்களா? சோ இவ்வளோ விஷயம் வந்து இந்த ஹிஸ்டெக்டமினால நடக்கும். அதே மாதிரி பாருங்க, லேடிஸ்க்கு வந்து இந்த ஹிஸ்டெக்டமினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் வரும். ஜென்ரலாவே பெரும்பாலான லேடிஸ்க்கு இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பெரிமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் வந்து வரதான் செய்யும். ஆனா இந்த ஹிஸ்டெக்டமி கம்ப்ளீட்டா கருப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஹிஸ்டெக்டமிக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப சிவியரா இருக்குங்க. இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, அதாவது இப்ப நல்லா பேசுவாங்க, 1 மணி நேரம் கழிச்சு பயங்கரமா எரிஞ்சு விழுவாங்க. நம்ம கேட்டா அது அப்போ இது இப்போ அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரிட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன பென்சில் போட்டா கூட அவங்களுக்கு அப்படியே பயங்கரமா இரிட்டேட் ஆகும். ஏன் இப்படி சவுண்ட் போடுற? சவுண்ட் இல்லாத அமைதியே இரு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த ஹிஸ்டெக்டமினால வர, அதாவது கருப்பை எடுக்கிறதுனால வர சின்ன சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காம்ப்ளிகேஷனா இருந்தாலும் ஜென்ரலா வந்து பாருங்க, லேடிஸ் வந்து ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருக்கட்டும், ஒரு சின்ன அடினோமயோசிஸ் இருக்கட்டும், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கட்டும், அதாவது கருப்பையில தசைநார் கட்டி, கருப்பை கொழுப்பு சிடும்பு, கருப்பை வீக்கம், தூரம் ஒரு 2 மாசம் தூரம் ஹெவியா போச்சுன்னா உடனே போயிட்டு கருப்பை எடுத்துடுறாங்க. டாக்டர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த சஃபரிங் பீப்புள்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து போய் சொல்றாங்க, இல்ல மேடம் எங்களுக்கு கருப்பை எடுத்துங்க, ரத்தம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ரத்தம் ரொம்ப கம்மியாகிறது அப்படிங்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா, கருப்பை எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துங்க. அது அவங்களோட அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலா வந்து பாருங்க, எல்லா டிசார்டருக்கும் கருப்பையை வந்து காப்பாத்திக்கிற வைத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஹிஸ்டெக்டமியை போஸ்ட்போன் பண்ற மெத்தடாலஜிஸாவது நீங்க ஃபாலோ பண்ணும். உடனே போயிட்டு கருப்பை எடுக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல அட்வைசபிள் கிடையாது. ரீசன் என்னன்னு நான் சொன்ன சின்ன சின்ன ரீசன் சொன்னேன். இது இல்லாம வந்து பாருங்க, இந்த ஆஸ்டியோபீனியா சேஞ்சஸ் வந்து கட வர ஆரம்பிச்சிடும். அதாவது எலும்பு வந்து நல்லா ஃபாஸ்டா தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். முடி வந்து ரொம்ப சன்னம் ஆயிடும். அடிவயிறு கொழுப்பு தட்டிடும். மார்பகங்கள் தளர்ச்சி இருக்கும். மென்டல் இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி வரும். நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இம்பேர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். தோல்ல சீக்கிரம் சுருக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கருப்பை எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு 1000 காரணங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 1-2 சின்ன காரணம் தான் இருக்கும். அந்த சின்ன காரணத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா எடுக்காமையே கருப்பையை நம்ம காப்பாத்திக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் மேல எடுத்துட்டீங்க, இது வந்து ரிலேஷன்ஷிப் ஆபத்தா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தாராளமா ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஆனா இந்த டிஸ்பெரூனியா அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, ஆணும் பெண்ணும் சேரணுன்ற எண்ணம் இருக்குதுல, லாஸ் ஆஃப் லிபிடோ இருக்கு, அதே மாதிரி டிஸ்பெரூனியா இருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நம்மளோட செக்ஷுவல் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் கொஞ்சம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஈஸ்ட்ரஜன் ரிச் என்ன, ஒண்ணுமே இல்லை, டெய்லி காலையில வெறும் வயிற்றுல சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வாயில கொட்டி முழுகணும். அப்போ கொஞ்சம் ஈஸ்ட்ரஜன் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த சோயா மீல் மேக்கர் இருக்கு பாத்தீங்களா, சோயா மில்க் எடுக்கலாம், சோயா கர்ட் எடுக்கலாம். அதே மாதிரி சோயா பீன்ஸ் கொட்டை வாரத்துல 2 நாள் முளைக்க வச்சு சமைச்சு சாப்பிடலாம், இல்ல அப்படியே கூட சமைச்சு சாப்பிடலாம். சரிங்களா? அது செரிமானம் ஆகாது, ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த டோஃபு அப்படின்னு இருக்கு, அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ஈஸிங்க மீல் மேக்கர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ரிச். ஸோ மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூசணி விதைங்க. நைட் ஆனா ஒரு டீஸ்பூன் பூசணி விதையும், ஒரு 20 காஞ்ச திராட்சையும், ஒரு 6 பாதாம் பருப்பையும் ஊற வச்சிடணும். பாதாம் பருப்பு எதுக்கு? வைட்டமின் இ நிறைய இருக்கிறதுக்கு, செக்ஷுவல் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அந்த லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படிங்கிறது வந்து குறையும். ஓகேங்களா? லிபிடோ அப்படின்றது வரும். ஸோ செக்ஷுவல் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த பாதாம் பருப்புக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டுங்க. இட்ஸ் எ செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பாதாம் கொடுக்குறங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், 3 நாளுக்கு மேல கொடுக்காதீங்கம்மா அப்படின்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் நிறைய வரும் பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடும்போது. அதாவது எக்ஸசிவ் செக்ஷுவல் டிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காம உணர்வு வரும். அதை இன்னும் பர்ஃபெக்டா சொல்லலாம் இந்த வார்த்தையினால. காம உணர்வு அப்படின்றது நம்மளுக்கு வரதான் செய்யும். அதனால 2-3 சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களா, 2-3-4 அதுக்கு மேல வேண்டாம். காம உணர்வு வேணும்னே நீங்க சாப்பிட்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 பாதாம் பருப்புல இருந்து 10 பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்து அந்த வெஜினல் ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், டிஸ்பெரூனியாவை கம்மி பண்ணும். ஸோ இந்த பூசணி விதை, காஞ்ச திராட்சை, பாதாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து வெறுமனே மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும். இது ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து கருப்பை எடுத்துட்டோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல காம்ப்ளிகேஷன், அதை கோப்பப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பதிவு என்ன, கருப்பை எடுத்தவங்க உடலுறவுல ஈடுபடலாமா? தாராளமா ஈடுபடலாம். சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ்ல நான் சொன்ன சின்ன சின்ன மெத்தடாலஜிஸ்ல ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.